ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் குட் மார்னிங். ஒரு பிரைட்டான எனர்ஜியோட மண்டேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரீவியஸ் டேக்கான ஒரு ரிவிஷன் மனை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரதமர் மோடி மொத்தம் எத்தனை சர்வதேச விருதுகளை பெற்றுள்ளார்? 29. செகண்ட் கொஸ்டின், அவியான்ட்ரா 2025 என்ற கூட்டுப் பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையில் நடத்தப்படுகிறது? இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில். தேர்ட் கொஸ்டின், சமீபத்தில் காலமான இந்தியாவின் முதல் மிஸ் இந்தியா யார்? மெஹர் காஸ்டகினா. ஃபோர்த் கொஸ்டின், WADA அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டு உலகளவில் ஊக்க மருந்து மீறல் பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தில் இருக்கிறது? இந்தியா. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹன்சி எந்த மாநிலத்தின் 23வது மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஹரியானா. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய ராணுவ அகாடமியில் இருந்து பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி யார்? சாய் ஜாதவ். செவன்த் கொஸ்டின், பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைவர் பதவியை இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக மாற்றிய நாடு எது? பிரேசில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேட் December 22. இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய கணித தினம் ஒவ்வொரு ஆண்டும் December 22 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் எந்த விஞ்ஞானியின் பிறந்த நாளை குறிக்கிறது? ஸ்ரீனிவாச ராமானுஜம். இவர் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு முக்கியமான விஞ்ஞானி. இவர் எங்க பிறந்தார்னா ஈரோடுக பிறந்திருக்காரு 1987. என்ன ஒரு சோகமான விஷயம்னா இவர் 32 வயசுல இயற்கையை எழுதிவிட்டார். செகண்ட் கொஸ்டின், ஆராய்ச்சியை ஊக்குவிக்க இந்தியா எந்த நாட்டுடன் வேளாண் பணி திட்டம் 2025-27 கையெழுத்திட்டுள்ளது? அர்ஜென்டினா. டு பூஸ்ட் ரிசர்ச், இந்தியா ஹஸ் சைன்ட் த அக்ரிகல்ச்சர் ஒர்க் பிளான் 2025-27 வித் விச் கண்ட்ரி? அர்ஜென்டினா. ஏன் அர்ஜென்டினாவோட இந்த உடன்படிக்கை சைன் போட்டிருக்காங்கன்னா, அர்ஜென்டினாவுமே வேளாண் ஏற்றுமதிக்கு ஒரு முன்னிலையில இருக்கிற ஒரு நாடு தான். அங்க என்னென்ன அதிகமாகுதுன்னா சோயாபீன்ஸு, மக்காச்சோளம், கோதுமை, இதுக்கு தான் அந்த நாடு ஃபேமஸ். தேர்ட் கொஸ்டின், விண்வெளிக்கு பயணம் செய்யும் முதல் உலகின் மாற்றுத்திறனாளி யார்? மைக்கேலா பெந்தாஸ். ஹூ வில் பிகம் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீல் சேர் யூசர் டு டிராவல் ஸ்பேஸ்? மைக்கேலா பெந்தாஸ். ஃபோர்த் கொஸ்டின், 2025 ஃபிஃபா அரபு கோப்பை பட்டத்தை வென்றது யார்? மொராக்கோ. ஹூ ஹாஸ் ஒன் 2025 ஃபிஃபா அரபு கப் டைட்டில்? மொராக்கோ. அதாவது ஃபிஃபாவும் ஃபிஃபா அரபு கப்புங்கிறது வேற வேற, ரெண்டையும் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த அரபு கப் டைட்டில் அரபு நாடுகள் மட்டும்தான் பங்கேற்கும். ஃபிஃபா வேர்ல்டு கப்புங்கிறது அடுத்த வருஷம் நடக்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்ஒர்க்கான கொஸ்டினை பார்ப்போம். சர்வதேச மாணவர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நவம்பர் 10, ஆப்ஷன் பி நவம்பர் 17, ஆப்ஷன் சி December 2, ஆப்ஷன் டி October 5. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம்.